வெல்கம் டு சேனல். நான் உங்கள் வேணும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கணும்னா பிக் பாஸ். நான் ஏற்கனவே பிக் பாஸை பற்றி ஒரு வீடியோன்னு இருக்கிற ரொம்ப லென்த்தான வீடியோ போட்டுருக்கேன். இந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிஷியலாக பிக் பாஸுக்கான என்ன சொல்கிறது, பிக் பாஸ் லோகோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது என்னடா லோகோ, போன வருஷம், அதாவது போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ இதெல்லாம் செஞ்சு சீமெந்த கரைச்சி ஊற்றி அந்த ஒரு லோகோ நடுவில் 8 மாதிரி போட்டுலாம் செஞ்சுருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் லோகோ என்ன சார், சனியண்டா செஞ்சு வச்சுருக்கிறீங்க, என்னடா செஞ்சு வச்சுருக்கிறீங்க மாதிரி தான் இருக்குது. போன வருஷம் லோகோ எடிட் பண்ணதான் இந்த வருஷமும் லோகோ எடிட் பண்ணவனான்னு மாதிரி தான் இருக்குது. என்ன எங்கடா சங்கு சத்திரம்லாம் சுற்றுது, அதுலேயும் நடுவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சங்கு சத்திரம் சுற்றுது, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 9 லோகோ, அதுவும் 9 வருதான். அதுலேயே அந்த சங்கு சத்திரம் சுற்றி லோகோவில் 9 வருதான். எங்கே இருந்துடா உருட்டுறீங்க, எங்கே இருந்துடா கண்டுபிடிக்கிறீங்க, என்ன மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு பிக் பாஸ் லோகோ 9 அப்படின்னு பார்த்தாலும் எவ்வளவோ செஞ்சுருக்கிறான். அதுலேயும் அந்த பிக் பாஸுக்கான கண் லோகோ இருக்குது. அந்த கண்ணுக்கே அந்த கூம்பு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த அம்பில் இருக்கும்ல, அந்த வில்லில் அதில் இருக்க அந்த 2 பாட்டையும் தூக்கி இதில் வச்சு விட்ட மாதிரி வச்சுருக்கிறாங்க ஐலோகோ. இதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியலை. எனக்கு சத்தியமாக அந்த ஐலோகோ பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வந்துச்சுது. ஏன்னு சொன்னால் அதை கொஞ்சமாச்சும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த பிக் பாஸ் லோகோ கொஞ்சமாச்சும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்னுமே அது நல்லா பண்ணியிருக்கலாம். அதுலேயும் அந்த சங்கு சக்கரம்லாம் சுற்றுறதெல்லாம் வேற லெவல்னு தான் சொல்லணும். என்னடா அதில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது ஏங்க அப்படிலாம் செய்யணும். சும்மா லோமலாக ஒரு ஐ லோகோன்னா கண் வரணும், கண்ணுண்டா அது ஒரு கண் மாதிரி இருக்கணும். இதில் கண் மாதிரி ஒரு அமைப்பே இல்லையேங்க. எங்கெங்க இருக்குது கண் மாதிரி ஒரு அமைப்பு? அந்த வட்டத்தை நடுவில் பெருசாக்கி அதை நைனா அப்படியே எடுத்துருக்கேன், அந்த வளைச்சி எடுத்துக்கேன் ஒரு கோடு. அதில் என்னங்க இருக்குது? இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலுமே அது ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா போன வருஷம் நீங்கள் லோகோவை விட கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதில் இந்த நடுவில் லென்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்து வடிவாக நோட் பண்ணி, ஆனால் நல்ல வடிவாக செஞ்சுருக்கிறாங்க. போன வருஷத்தை விட கொஞ்சம் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு தான் என்னுடைய கருத்து. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னது, பிக் பாஸுக்கான கண்டஸ்டன்ஸ் லிஸ்டெல்லாம் கொஞ்சம் லீக் ஆகிட்டு இருக்குது மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா யார் வருவா, எவர் வருவா என்ற நிறைய கருத்துக்கள் இந்த வருஷம், அதாவது சொல்லப்போனால் அதே இதுதான். என்னென்னு சொன்னால் 6 சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா அப்படி இல்லாட்டி இதுலேயே இருக்கிறாங்களான்னு எல்லாமே பார்த்தா எல்லாமே காப்பி பேட் பண்ண மாதிரி, எல்லாமே அதே உருண்டை கட்டையில் தான் திருப்பியும் கொண்டு வந்து போடுறாங்க. அதாவது விஜய் டிவியில் இருக்கிற முக்கால்வாசி கண்டஸ்டன்ஸ் தான் இந்த வருஷமும் பிக் பாஸ்க்குள்ளே போக போகிறாங்க என்றது தான் முழுமையான ஒரு விஷயமா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னடா அது பார்த்தீங்கன்னா, அந்த முக்கால்வாசி பேரில் அந்த நாளில் ஒரு பங்கு சரி, அதுலேயுமே அதையே நாம் ஃபுல்லாக விஜய் டிவிலேருந்து போடாமல், சரி ஓகே நம்ம மக்களுக்குள்ளேருந்து தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி அதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு காவாசி பேரை நாளில் ஒரு பங்கை கொண்டு வராங்க. அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறாக்களை, இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சரை யூடியூப்பில் கொஞ்சம் ஃபேமஸான ஆக்கள், டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ண ஆக்களை தான் பிடிச்சி கொண்டு அதுக்குள்ளே போடுறாங்க. மற்ற அந்த சீரியல் அந்த இது அங்கே அந்த வெளியே உள்ள வேறு இதில் ஆக்டர்ஸை கொண்டு கொஞ்சம் போடுறாங்க. மற்றது பழைய காலத்து ஆக்டர்ஸ் கொண்டு போடுறாங்க. இப்போ பல பேரை இப்படி தூக்கி போடுறாங்க. அது எதுக்காகனா மக்களை ஏமாத்துறதுக்கா, இல்லை அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியான்னு எனக்குண்டா சத்தியமாக விளங்கலை. நான் கடந்த 8 சீசனுமே பார்த்துட்டேன். 8 சீசன்லேயும் பார்க்கும்போது போன சீசன் ஒஸ்ட்டு தான். எந்த கதையுமே இல்லை. போன சீசன் ஒஸ்ட்டான சீசன் தான் நான் சொல்லுவேன். அது என்னன்னு எனக்குன்னே அது சொல்ல தெரியலை.
ஆனால் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கே தெரியலை. இன்னும் தொடங்கலை. இன்னும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரோமோவில் வந்து என்னென்னா விஜய் சேதுபதி ஒரு கதையிலேருந்து ஒரு ஒரு ரோலிங் ஷோஸ் ஷேர்லேருந்து சுற்றி வருவாராம். அதுக்கு மேலே வந்து வந்து இது வருமா? இது என்னங்க இது? இதில் என்னங்க இருக்குது? கொஞ்சமாச்சும் சரி ஓகே, போன வருஷம் செஞ்ச ப்ரோமோ கொஞ்சமாச்சும் ஏதோ ப்ரோமோ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. ஆனால் ஐலோகோ கணக்கே எடுக்க முடியாது. ஐலோகோலாம் அதுக்குள்ளே, அதாவது இது வரைக்கும் பிக் பாஸ் சீசனில் செஞ்ச ஐலோகோஸில் வந்து ஒரே ஒரு லோகோ கணக்கே எடுக்க அதை ஐலோகோன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையுமே ஐலோகோன்னு சொல்கிறானுங்களே, அதுதான் பெரிய விஷயம். போன சீசன்லேயே செஞ்சிட்டானுங்க. இந்த சீசனில் அதை விட கொஞ்சம் பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏதோ நம்மளோட கால நேரம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ எதுடா இது, என்னத்துக்குடா இதெல்லாம் செய்கிறானுங்க? என்னென்னு சொன்னால் பிக் பாஸ் டீம் வந்து கொஞ்சம் வளர்ந்துருச்சு, அதுதான் முக்கியமான விஷயம். வளர்ந்துருச்சுன்னா என்னடா நடந்துச்சு? ஐலோகவே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க, பிக் பாஸையே ஃபுல்லாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லுவேன். சரி ஓகே, இவ்வளோ காலமும் அதாவது 7 சீசனும் ஆண்டவரை வச்சு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சாரை வச்சு வந்து அட்டிவாக வச்சு ஓட்டி சும்மா கீப்பேற்றி விட்டானுங்க. சரி ஓகே, அவர் போன வருஷம் வந்து சேதுவண்ணாவை கொண்டு வந்தானுங்க. சேதுவண்ணா வந்தார், அவர் அவற்றை தண்டவாட்டில் இது செஞ்சார். அவரும் கொஞ்சம் கீப்பேற்றி விட்டு போனார். இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியலை. அதுலேயும் போன வருஷம் சீசனை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அவருக்குமே ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. என்ன, நான் விஜய் சேதுபதி என்ன செய்கிறது சரியில்லை. சில பேர் சொல்லியிருந்தாங்க விஜய் சேதுபதி நல்லா செய்கிறார், கமலஹாசன் சாரோட நல்லா செய்கிறாருன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இவரெல்லாம் இவருக்கு இதுக்கெல்லாம் சரியாக பட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுவே எட்டாவது சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் ரிவ்யூஸ் பார்த்துருக்கேன். 8வது சீசன் பார்க்குறதுக்கு இதே ஆட்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் சேதுபதி அண்ணா இதுக்கெல்லாம் சரியாக வர மாட்டேன், இதுக்கு வேறு ஆட்கள் தான் சரியாக வருவாங்க, இவருக்கு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி கொடுங்க. ஆனால் அவங்க தான் திருப்பி சொல்கிறாங்க என்ன, ஓ இவர் தான் வடிவாக செய்கிறாரு, இவர் தான் செய்கிறாரு, அப்படி சொல்கிறாக்களையும் நான் பார்த்துருக்குறேன். இந்த வருஷம் என்னம்மா இப்போ போகுதுன்றது யாருக்கும் தெரியல. அதுலேயும் வீடு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். போன வருஷ வீடை விட கொஞ்சம் பெட்டராக செஞ்சால் நல்லாயிருக்கும். பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இதுக்கு மிஞ்சி பிக் பாஸ் டீம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம வந்து ஆடியோ லஞ்செலாம் பார்க்கணும். ஏன்னு சொன்னால் பிக் பாஸ் வந்து கிராண்டாக ஓப்பன் பண்ணும்போது தான் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பிக் பாஸ் வீட்டை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. அதுலேயும் என்னடா இது விஷயம்? சரி, பிக் பாஸ்னால் என்னடா அது ஒரு ரியாலிட்டி ஷோடா. அந்த ரியாலிட்டி ஷோ வந்து மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு, மற்றது வந்து அதுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து ஊக்குவிக்கப்படுறது, அதுக்குமே அது எல்லாமே. இதுலேயும் போன வருஷம் அதுக்குள்ளே இருந்த கண்டஸ்டன்ஸுக்குமே நிறைய ரிவ்யூ, அதுலேயும் விமர்சனம் தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா நாமெல்லாம் இருக்கோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏனே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிக் பாஸ் லோகோ எப்படி இருக்குன்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.